நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய கல்வி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் மணி, அசராமல் பதில் சொன்ன சீமான், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். இதுல எனது தனிப்பட்ட ஒரு கருத்தையும், அதாவது பத்திரிகையாளர் மணி எழுப்பிய அந்த கேள்விக்கு எனது தனிப்பட்ட ஒரு பதிலையும் இது பதிவிட போறேன். சரி நண்பர்களே, வாங்க காணொலியில் போலாம். அதற்கு முன்ன எனது விவசாய பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெங்காய பயிர் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வெங்காய பயிர் ஒரு 50 நாள் பயிர் ஆகுது. இந்த வய கொஞ்சம் வெங்காயம் சரியில்லைங்க. மேலே இருக்க மற்ற வயலெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ காலம் கடந்து பெய்த அந்த மழை காரணமாக கொஞ்சம் பாதிப்படைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். பொதுவாக நாங்கள் சென்ற வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி முதல்லாம் வெங்காயம் வச்சுட்டோம். இந்த சமயத்துலலாம் வெங்காயம் அறுவடை பண்ணிட்டோம். ஆனால் போன வருஷம் விலை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. 10 to 15 வரைக்கும் தான் விலை விற்றுது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அந்த மழை அதிகமாக தொடர்ந்து பெய்யும் அப்படிங்கிறதுனால தான் 1 மாதம் தாமதமாகவே வச்சோம். அது கார்த்திகை முதலுக்கு தான் வச்சோம். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா, காலம் கடந்து மார்கழியிலையும் மழை பெஞ்சதுனால அந்த மழை சேராமல் இந்த வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா திருகல் அப்படிங்கிற மாதிரி நோய் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மனசு சரியில்லைன்னு வச்சுங்களேன். அதனால தான் அந்த 1 வாரமாக நம்ம காணொலி எதுவும் பயிர முடியல. ஏன்னா வல்லரசுடைய கூற்றுப்படி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்ம ஒரு நான் ஒரு விவசாயியா பார்க்கும்போது, இந்த பயிரை பார்க்கும்போது அந்த மாதிரி சேதாரம் ஆகும்போது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அதனால வேற எந்த ஒரு சிந்தனையும் வர்றது கிடையாது. சரி, நம்ம அதையே நினைச்சிருந்தா முடியுமா? அடுத்து என்ன பண்ணுவோம்? சரி, நடக்கிறது நடக்கட்டும், அடுத்தது அப்படி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அடுத்தது ஏற்கனவே ஒரு தண்ணி பாஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 2வது தண்ணி மழைக்கு அப்புறம் இப்போ இன்னைக்கு கட்டணும். ஒரு 8-8:30 மணிக்கு மும்முனை மின்சாரம் வரும். வந்த உடனே திரும்ப அடுத்து தண்ணி பாய்க்கணும். அதே சமயத்தில் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடயம் இல்லைங்களா? இன்னைக்கு அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது இன்னைக்கு அண்ணன் சீமான் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அது என்ன அப்படின்னா, முக்கியமா அந்த பத்திரிகையாளர் மணி அண்ணன் சீமானுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை பற்றி பல சந்தேகங்களையும் பல கேள்வியும் அப்பப்ப பல நேர்காணல்ல எழுப்பிட்டு இருப்பாரு. நானும் அப்போ கூட நினைக்கிறது உண்டு, ஏன் பத்திரிகையாளர் மணி சீமான்கிட்டயே இந்த கேள்வி எல்லாம் கேட்டு விளக்கம் பெற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே, நேரடியாக பேச நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சது உண்டு. பிகைன்வுட்ஸ் யூடியூப் சேனல் நடத்தின தலைவனே வித் சீமான் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் மணி அண்ணன் சீமான்கிட்ட ஒரு நேர்காணல எடுத்திருக்காங்க. அதை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா மிக ஆகச்சிறந்த ஒரு நேர்காணல். அதற்கு அண்ணன் சீமான் கொடுத்த பதில் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பான ஒரு பதிலா இருந்தது. அதுல பத்திரிகையாளர் மணி பல கேள்விகளை மடக்கி மடக்கி துருவி அண்ணன் சீமான் கேள்வி கேட்டாரு. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்களும் தகுந்த வகையில ரொம்ப சரியான முறையில தக்க பதில சொல்லியிருந்திருப்பாங்க. இதுல பத்திரிகையில முன்வைத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி தேர்தலில் தனித்த போட்டிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய தொண்டர்கள் சோர்வடைஞ்சிட மாட்டாங்களா, அப்படி தோன்ற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. இதுல பத்திரிகையாளர் மணி குறிப்பிட்ட இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களை விட சீமானின் தம்பி தங்கைகள் மீது எனக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லி அப்படியே ரொம்ப அந்த ஹார்ட்டை டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப மனசை தொட்டாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு சீமான் தம்பியா எனது பதில் என்ன அப்படின்னா, இப்படி நாம் தமிழ் கட்சியும் சீமானும் தனித்து போட்டிடுறதுனால நான் தனிப்பட்ட முறையில நான் சோர்வு அணிச்சிட்டேன்னா அப்படின்னு கேட்டா, நிச்சயம் இதுல சோர்வு அப்படிங்கிறதுக்கு விலையே கிடையாது. இப்ப என்ன அப்படின்னா, நான் ஒரு குடும்ப தலைவனாக நான் என் குடும்பத்துக்கு தினைக்கும் உழைக்கிறேன். நாள் கணக்குல, மணிக்கணக்குல, நாள் கணக்குல, வருடந்தோறும் உழைச்சிட்டு தான் இருக்கேன். அதை பத்தி நான் சோர்வு அணிச்சிட்டேன்னா, என் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் உழைச்சிட்டு தான் இருக்கேன். அப்ப நான் சோர்வு அணிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட முடியுமா? ஏன்னா எனது குடும்பம், எனது பிள்ளைகள், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுக்காக நான் பணம் சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும். அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நான் தினைக்கும் உழைச்சி தான் ஆகணும். இதுல நான் தினைக்கும் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சோர்வு அணிச்சு உட்காந்துட முடியுமா? அந்த மாதிரி நினைக்க முடியுமா? முடியாது இல்ல. அதே மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சி, தேவையான ஒரு கொள்கை. அப்படிங்கும்போது நாம் தமிழ்ச்சி வென்றே ஆக வேண்டும். இப்ப எனது தனிப்பட்ட முறையில் எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க. அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய நல்வாழ்வுக்காக நாம் தமிழ்ச்சியுடைய கொள்கை தான் தேவை, நாம் தமிழ்ச்சி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்படிங்கும்போது அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிந்தனை என் மனசுல இருக்கும்போது, அப்ப நாம் தமிழ் கட்சி தோல்வி அடையதை பத்தி எனக்கு எந்த ஒரு சோர்வும் கிடையாது. 1, 4, 7, 8 இப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கும்போது அடுத்த தேர்தலில் இது இன்னும் 2 மடங்கு 15% நோக்கி ஏன் ஆட்சி என்ன பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் 2027 ஆட்சிக்கே வரணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட தான், என் நோக்கத்தோட தான் நான் செயல்பட்டு இருக்கேன். 2026 இல்லைன்னா 2031 நம்ம நாம் தமிழ்ச்சி ஆட்சி அமைச்சிட்டு போட்டுமே, சீமான் முதல்வர் ஆகட்டுமே, இதெல்லாம் எனக்கு கிட்ட போகுது. இப்ப இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த சோர்வு, இந்த மறைப்பு இதெல்லாம் துளியும் கிடையாது. தொடர்ந்து நாங்க பயிற்சிட்டே இருப்போம். அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை தான், நாங்க தோக்குறோம், தோத்துட்டாலும் பரவாயில்ல, நாங்க அடுத்த தலைமுறையாவது இதுல வெற்றி பெற்று அவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க. அதனால இந்த வெற்றி தோல்வியை பற்றி நாங்க எதுவுமே கவலைப்படல. இந்த சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் துளியும் கூட கிடையாது. நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்க இந்த நாம் தமிழ்ச்சியுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் தமிழ்ச்சியுடைய வெற்றிக்காகவும் நாங்க போராடிட்டு இருப்போம், உழைச்சிட்டு இருப்போம். நாம் தமிழ்ச்சி வென்றே ஆக வேண்டும், நான் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்குடன் நாங்க தொடர்ந்து செயல்பட்டு தான் இருப்போம்.
அதனால பத்திரிகையாளர் மணி நினைக்கிற மாதிரி இன்னும் பல பேர் நினைக்கிற மாதிரி இதுல வந்து சோர்வு அப்படிங்கிறதுக்கு துளியும் கிடையாது. இதுல வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊக்கம் தான். ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப உற்சாகத்தோட நாங்க வந்து களத்துல செயல்பட்டு தான் இருக்கோம். அதனால இதுதான் வந்து பல தம்பி தங்கைகளுடைய ஒரு மனம் என்ன ஓட்டமா இருக்குது. அதனால நிச்சயம் நாங்க இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருப்போம். சரியா நண்பர்களே, அந்த கனவுல நீங்க பல பேர் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த பத்திரிகையாளர் மணி எழுப்பிய அந்த ஒரு கேள்விக்கு ஒரு சீமான் தம்பியாக தனிப்பட்ட ஒரு கருத்தாக இந்த ஒரு கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த கனவுலி. மீண்டும் அடுத்த ஒரு கனவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.